கரூர் விபத்தில் ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீதும் தவறு உள்ளது என்று தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டினார். பீகார் மாநிலத்தில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் விழுப்புரத்தில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இதனை முன்னதாக தொடங்கி வைத்த தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் பீகார் மாநிலத்தில் 55 லட்சம் பேருக்கான வாக்குரிமையை தேர்தல் ஆணையம் பறித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், நீக்கப்பட்ட வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் பட்டியலின மற்றும் முஸ்லிம்களாக உள்ளதாக கூறினார். கரூர் விபத்தில் தவிக தலைவர் விஜய் மீது வழக்கு போடுவது தேவையில்லாதது என்று கருத்து கூறிய அவர், அதிக கூட்டமே விபத்திற்கு காரணம் என்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்த விஜய் கட்சியினருக்கும் தெரியவில்லை, காவல்துறையினருக்கும் தெரியவில்லை என்று குற்றம் சாட்டினார். விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கூலி தொழிலாளியின் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மரகதபுரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சங்கருக்கும் இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு என்பவரும் ஒரே பெண்ணுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததால் இருவருக்கும் முன்பகை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் மரகதபுரம் ஆற்றங்கரையோரம் உடலில் பலத்த காயங்களுடன் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட நிலையில் சங்கர் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக அன்பு மீது தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர். கரூர் சம்பவத்தில் எதிர்க்கட்சிகள் மீதான புகார்களை விசாரித்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு திண்டலில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனியார் பங்களிப்புடன் 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 புதிய வகுப்பறைகள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு புதிதாக கட்டப்பட்ட 4 வகுப்பறைகளை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மேலும் கூடுதலாக 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, சாதாரண குழந்தைகள் மிகப்பெரிய இடத்தை அடைய வேண்டும் என்பதற்காக விளையாட்டு மைதானங்கள், நூலகங்கள் திமுக அரசால் திறக்கப்பட்டுள்ளதாகவும், சிக்கைய அரசு கல்லூரியில் விரைவில் IAS அகாடமி பயிற்சி மையம் திறக்கப்பட்டு மாணவர்களின் எதிர்காலம் நன்றாக அமைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கூறினார். கரூர் சம்பவத்தில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்துள்ளது. விசாரித்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் நோக்கம் என்றும் கருத்து கூறினார். தன்னெஞ்சை தன்னை சுடுகிற காரணத்தால் விஜய்க்கு வெளியில் வர பயம் என்று அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த மிகப்பெரிய அணையான மோர்தான அணையை அமைச்சர் துரைமுருகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மோர்தான அணை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் கரூர் சம்பவம் குறித்து கருத்து கூறிய அமைச்சர், குற்றம் புரியவில்லை என்றால் தைரியமாக அவருடைய தொண்டர்களின் வீடுகளுக்கு சென்று விஜயால் ஆறுதல் சொல்லியிருக்க முடியும் என்று கூறினார். மேலும் தன்னெஞ்சே தன்னை சுடுகிற காரணத்தால் விஜய்க்கு வெளியில் வர பயம் என்று தெரிவித்தார். கச்சத்தீவு தொடர்பான பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து குறித்து கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அவருக்கு எதுவும் தெரியாது, யாரும் எழுதி கொடுத்ததை தான் அவர் பேசுகிறார் என்று சிரித்தபடியே பதிலளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.